கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோட அறையோட கதவை பூட்டி கொண்டு ஜெபத்தை கர்த்தரிடத்துல விண்ணப்பத்தை வைங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அறைக்கதவை பூட்டிக்கிட்டாலும் நீங்கள் அறைக்கதவை பூட்டாமல் ஜெபிச்சாலும் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளையும் துரைத்தன ஆவிகளையும் அதிகார ஆவிகளையும் கட்டுங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் போட்டிருப்பேன்ல, அந்த பதிவை பாருங்கள். அந்த ஆவிகளை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஜெபிங்க. ஜெபிக்கும்போது நீங்கள் வாய்க்குள்ளே ஜெபிக்கிற சிந்தனையையும் அவனால் அறிய முடியும். நீங்கள் வாய் விட்டு பேசுகிற ஜெபத்தையும் அவனால் கேட்க முடியும். ஆனால் அவனுக்கு புரியாத பாஷையில் பேசணுன்னா நீங்கள் தேவனோட அந்நிய பாஷையில் பேசும்போது அவனால் புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் ஜெபம், விண்ணப்பம், ப்ரேயரு, வேண்டுதல், பொருத்தனை எல்லாத்தையுமே அவன் கேட்ச் பண்ண முடியாது.